Dear students, அடுத்த first unitல நம்ம elastic constant பார்க்க போறோம். யூசுவலாக உங்களுக்கு தெரியும் strain என்னன்னு தெரியும். strain வந்து change in length by original length தெரியும். that strain is known as linear strain. அதை நம்ம என்ன சொல்றோம்னா primary strain சொல்றோம். ஒரு ராட் எடுத்துட்டு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ராடு வந்து elongate ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது ஆகும்போது லீனியர் டைரக்ஷன் லென்த் வைஸில் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா டெஃபினட்டாக டயமீட்டரில் குறையும். அது நம்ம கன்சிடர் பண்ணல, ஏன்னா லீனியர் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறதுனால லென்த்து மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அப்போ டெஃபினட்டாக அந்த லென்த் சைஸ் குறையும். அதேமாதிரி கம்ப்ரெசிவ் பண்ணும்போது டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும், லென்த்து குறையும். இது மாதிரி லேட்ரல் டைமென்ஷனு சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். இப்போ அந்த லென்த் வைஸ் நடக்கிற ஸ்ட்ரெயினை வந்து நம்ம லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லணும். தட் இஸ் பிரைமரி ஸ்ட்ரெயின். இப்போ அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபஸில் நடக்கிற சேஞ்சஸ் இருக்குல்ல, அந்த சேஞ்சஸ் தான் நம்ம செகண்டரி ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். அந்த செகண்டரி ஸ்ட்ரெயின் வந்து ஃபார்முலா வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் எ கான்ஸ்டன்ட். தட் கான்ஸ்டன்ட் இஸ் known as பாய்சன் ரேஷியோ. இந்த பாய்சன் ரேஷியோ பேஸ் பண்ணி அதே லீனியர் ஸ்ட்ரெயின் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ரெக்டாங்குலர் பார். இந்த ரெக்டாங்குலர் பாரில் சைஸ் இஸ் கிவன், அதாவது 500 mm லாங்கு, 100 × 50 mm கிராஸ் செக்ஷன். இப்போ லோடு கொடுத்துருக்கு 100 kN, திஸ் ஒன் இஸ் 200 kN, திஸ் ஒன் இஸ் 300 kN கொடுத்துருக்கு. இது ரெண்டும் டென்சைல், இது டென்சைல், இது டென்சைல், திஸ் ஒன் இஸ் கம்ப்ரெஷன். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் கேட்டிருக்கு. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இது வந்து சேம் மெட்டீரியல்ன்றதுனால ஒன்று கொடுத்துருக்கு 200 GPa is given. Poisson ratio 0.25. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி டேட்டாஸ் கொடுத்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் நமக்கு வேணும். சேஞ்ச் இன் வால்யூம் வேணும்னு சொன்னால், அதாவது கேட்டிருக்கிறது ஆக்சுவலாக கேட்டிருக்கு சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் தி பார்ன் கேட்டிருக்கு. அப்போ டெல்டா வி, அப்போ ஸ்ட்ரெயின் சொல்லும்போது டெல்டா வி பை வி, அந்த டெல்டா வி பை வியில் வின்றது தெரியும் நமக்கு, அதாவது டோட்டல் வால்யூம் வந்து எல்பிடி, எல்பிஹெச் நம்ம நார்மலாக சொல்லுவோம். இந்த இடத்துல டி திக்னஸ் ஆஃப் தி பார், அதனால எல்பிடின்னு போட்டுருக்கோம். அப்போ 2.6 × 10⁶, திஸ் இஸ் நோன் வேல்யூ. டிவின்றது சேஞ்ச் இன் வால்யூம். டிவி பை வி தான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு சேஞ்ச் இன் வால்யூம் சிக்மா எக்ஸை பார்ப்போம். சிக்மா எக்ஸ்ன்றது ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ லோட் பை ஏரியா, லோடும் கொடுத்துருக்கு, அதனோட கிராஸ் செக்ஷன் ஏரியா நமக்கு தெரியும். அந்த லோடு வந்து டென்சைல் லோடில் இருக்கிறதுனால டென்ஷன். இப்போ சிக்மா ஒய் வந்து பி பை ஏ, பி ஒய் பை ஏ, ஒய் டைரக்ஷனில் இருக்கிற லோட் டிவைட் பை அதனுடைய பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷன்ஸ் 200 / 500. அப்போ 8 Nm/mm² டென்ஷன். சிக்மா இசட் வந்து பிஇசட் பை ஏஇசட். இது வந்து கம்ப்ரெசிவ் நேச்சர்ன்றதுனால 300 × 10⁻³ / 500, that is 6 Nm/mm² கம்ப்ரெஷன். நெக்ஸ்ட் இப்போ ரிசல்டன்ட்டு ஸ்ட்ரெயின் பார்ப்போம். ரிசல்டன்ட் ஸ்ட்ரெயின் எக்ஸ் டைரக்ஷன்ஸில் எவ்வளோ, ஒய் டைரக்ஷன்ஸ் எவ்வளோ, இசட் டைரக்ஷன்ஸ் எவ்வளோ, ஸ்ட்ரெயின் எவ்வளோன்னு பார்ப்போம். ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரெயின் வந்து இது மாதிரி ஒரு 3 டைரக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது சிக்மா பை இ மைனஸ் ஆஃப், அதாவது சிக்மா எக்ஸ் பை இ மைனஸ் ஆஃப் சிக்மா ஒய் பை எம்இ மைனஸ் ஆஃப் சிக்மா இசட் பை எம்இ. அதே மாதிரி ஒய்க்கு வந்து சிக்மா ஒய் பை இ மைனஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் பை எம்இ மைனஸ் ஆஃப் சிக்மா இசட் பை எம்இ. அந்த மாதிரி சிக்மா இசட் டைரக்ஷன்ஸ் வந்து சிக்மா இசட் பை இ மைனஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் பை எம்இ மைனஸ் ஆஃப் சிக்மா ஒய் பை இ. அப்படின்னு ஜென்ரல் ஃபார்முலா. ஆனால் அந்த ஃபார்முலா லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா ஃபார்முலா சேம் தான், கம்ப்ரெசிவ் வந்தால் மைனஸ் இருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், மற்ற எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த கேஸில் அதே மாதிரி இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போ 19.5 பை இ. இந்த கேஸஸில் இங்கேயும் அதே தான், இசட் சிக்மா இசட் கம்ப்ரெசிவ் தானே, அதனால் இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த கேஸஸ் ஃபஸ்ட்டே நம்ம போகிறோம் சிக்மா இசட் பை இ, அது கம்ப்ரெசிவ்ன்றதுனால மைனஸ், மற்றது ஆசிட்டிஸாக இருக்குது. அப்போ -13 பை இ. இப்போ டிவி பை வி ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயின்ஸ் சிக்மா எக்ஸ், எப்சிலான் எக்ஸ், எப்சிலான் ஒய், எப்சிலான் இசட். இப்போ இதனோட வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இ வந்து காமனாக எடுத்து போடுறோம். அது போடும்போது 11/200 × 10⁻³ டிவி தான், அதாவது டெல்டா வி மட்டும்தான் அன்னோன். டெல்டா வி ஈக்குவல் டு 137.5 mm³ நமக்கு.
அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் வந்து இது வந்து கியூப் பண்ணும்போது ஒரு டைமென்ஷனே போதுமான. கியூப்னா 15 கொடுத்தாவே போதும். இங்கே ஸ்பெசிஃபிக்காக எல்லா சைடும் கொடுத்துருக்கு. கியூப் பண்ணும்போது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். A steel cube 50 mm side is subjected to a force 6 kilonewtons. ஸ்பெசிஃபிக்காக டென்ஷன் இங்கே கொடுத்துருக்கு. 8 வந்து கம்ப்ரெஷன்ஸ், 8 வந்து இது கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் 4 டென்ஷன். XYZ டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. Determine the change in volume. Young's modulus 200 gigapascal and Poisson ratio 10/3 given. இது ஏற்கனவே இருந்த கேஸ் தான். M as 10/3 வந்து இங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. M தான் 10/3 கொடுத்துருக்கு. நம்ம பாய்சன் ரேஷியோ எடுத்து 1/m. இப்போது மாறி வரும், 3/10 வரும். நம்ம 3/10 போது 0.3. அப்போ dV சேஞ்ச் இன் வால்யூம். V அப்போ டோட்டல் வால்யூம் வந்து 50 × 50 125 × 10⁻3. அப்போ சிக்மா x வந்து லோட் பை ஏரியா. Load is given 6 kN by area 2.4 Newton per mm². இது வந்து டென்ஷன். சிக்மா y வந்து லோட் பை ஏரியா, இது 3.2, இது கம்ப்ரெஷன்ஸ் ஏன்னா 8. இது சிக்மா z வந்து லோட் பை ஏரியா 1.6 டென்ஷன். நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெயின் பார்க்கும்போது இப்போ இந்த சேம் ப்ரீவியஸ் அசம்பிளில் பார்த்த அதே தான் ஃபார்முலா, எந்த சேஞ்சும் கிடையாது. லோடு எங்கே கம்ப்ரெஸ் ஆகுது அங்கே மட்டும் சைன் கன்வென்ஷன்ஸ் மாற்றினா போதும். இப்போ சிக்மா epsilon x வந்து 2.88/e, epsilon y -4.4/e, epsilon z வந்து 1.84e. இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் பை டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயின்ஸ். இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் கெட் டெல்டா வி ஈக்குவல் டு 0.2 mm³ கிடைக்கும். அடுத்த சம், யங்ஸ் மாடுலஸ் given மெட்டீரியல் அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சி நோட்டேஷன் சொல்லுவாங்க, சில நேரத்தில் ஜி நோட்டேஷன் எடுத்துக்கலாம். பல்க் மாடுலஸ், ஃபைண்ட் தி பல்க் மாடுலஸ் கேட்டோம். லேட்ரல் கன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி ரவுண்ட் பார் 50 mm டயமீட்டர் அண்டு 2.5 மீட்டர் லாங்கோட மெட்டீரியலோட பல்க் மாடுலஸ் கேட்டிருக்கு. வென் ஸ்டிச்டு 2.5 mm சேஞ்ச் இன் லென்த் கொடுத்துருக்கு. பாய்சன் ரேஷியோ 0.25. ஸோ தீஸ் ஆர் தி டேட்டா ஸ்கிப். இப்போ நமக்கு பல்க் மாடுலஸுக்கான ஃபார்முலா வந்து ME/3 × m-2 இல்லையா? இப்போ இதில் இப்போ இங்கே டைரெக்டாக எம் இங்கே யூஸ் பண்ணுறோம், நாட் 1/m. 1/mன்னா தான் பாய்சன் ரேஷியோ. பாய்சன் ரேஷியோ இங்கே என்ன கொடுத்துருக்குது? 0.35. 0.35ன்றது 1/m. அப்போது எம் வேணும்னா அப்போ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? m = 4 கிடைக்குது. இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். பாய்சன் ரேஷியோ 0.25 இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. எம்மோட வேல்யூ தான். அப்போ 4 ME, அப்போ m-. இப்போ இங்கே 4, இங்கே 4, மற்றதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 80 × 10⁻3 Nm/mm² நமக்கு கிடைக்குது. 80 GPa. லேட்ரல் கன்ட்ராக்ஷன் வந்து பார் நம்ம பார்க்குறோம். இது வந்து டெல்டா டி தான் லேட்ரல் கன்ட்ராக்ஷன்ஸ். அப்போ அதுக்கான இது நம்ம எப்சிலான் ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து dl/l. dl கொடுத்துருக்கு, இந்த 2.5 mm கொடுத்துருக்கு. லென்த் ஆஃப் தி பாரும் கொடுத்துருக்கு 2.5 மீட்டர் லாங்கு. அப்போ 2.5 × 10⁻3 mm கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்க்கும்போது 0.001 இது வந்து ஸ்ட்ரெயின் அண்ட் லீனியர் ஸ்ட்ரெயின். இப்போ நமக்கு வந்து டெல்டா d/d வேணும்னா லீனியர் ஸ்ட்ரெயினை பாய்சன் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணாலே போதும். இப்போ இது வந்து லீனியர் ஸ்ட்ரெயின், எது இது. இப்போ பாய்சன் ரேஷியோ 0.25 கொடுத்தது மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் திஸ் வேல்யூ. அப்போ டெல்டா டி வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை டிஆல மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் தி ஆன்சர். டி வேல்யூ இஸ் ஆல்சோ கிவன் 50 டயமீட்டர். அப்போ பார்க்கும்போது எவ்வளோ? சேஞ்ச் இன் டயமீட்டர் 0.0125 mm. நெக்ஸ்ட் கேஸ், a bar வந்து 30 mm diameter is subjected to a pull 60 kN. The measured tension on the gauge length வந்து 200 mm is 0.09 and change in diameter, அதாவது length வைஸில் extensions வந்து 0.09, change in diameter வந்து இங்கே 30 diameter கொடுத்துருக்கேன், அந்த diameter வந்து 0.0039 change diameter. Calculate the Poisson ratio and the value of 3 modeling. Value of 3 modeling-ன்றது E ஓட வேல்யூ, K ஓட வேல்யூ and G or C ஓட வேல்யூ நம்ம find out பண்ணணும். What are the data given? Diameter only given, then load given, length of the bar given and diameter of the bar is also given. இப்போ இதை பேஸ் பண்ணி சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த் கொடுத்து இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த 3 மாடுலஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் டெல்டா எல் பை எல் எனக்கு டிஎல்லும் கொடுத்துருக்கு எல்லும் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். லேட்டரல் ஸ்ட்ரெயினும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்ன சேஞ்ச் இன் டயமீட்டர் கொடுத்துருக்கு டயமீட்டர் தெரியும். இது ரெண்டு வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். பாய்சன் ரேஷியோ வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். இது லேட்டரல் ஸ்ட்ரெயின், இது லீனியர் ஸ்ட்ரெயின். இதை பேஸ் பண்ணி நமக்கு பாய்சன் ரேஷியோ கிடச்சிச்சு 0.89 கிடச்சிச்சு. அப்போ 3 மாடலையும் ஒன் பை ஒன்னாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நார்மலாக எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பார் சேஞ்ச் இன் லென்த்து வந்து பிஎல் பை ஏஇ ஃபார்முலாவில் போடலாம். இப்போ அதில் போடும்போது ஈயோட வேல்யூ நமக்கு அதில் தெரியும். ஏன்னா லோடு லென்த்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இ யங்ஸ் மாடுலஸ். இது வந்து லீனியர் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின் கிவன் 0.09 பிஎல் பை ஏ. லோடும் தெரியும், லென்த்தும் தெரியும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து இப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்ம 5/4 டி ஸ்கொயர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணோம். இ மட்டும்தான் அன்னோன். இஏ முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 188.9 ஜிகாபாஸ்கல். நெக்ஸ்ட் கேஸில் பாய்சன் ரேஷியோ இப்போ எம்மை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா டைரெக்டாக எம் இருக்கிறதுனால எம்மை கன்வெர்ட் பண்ணிடுறோம். எம் வந்து இன்வெர்ஸ் ஆஃப் அந்த பாய்சன் ரேஷியோ. அப்போ 1/0.28 3.5. இப்போ சின்றது ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கான ஃபார்முலா வந்து எம்இ பை 2 × m+1. எம்ன்றது இது எம்மோட இந்த வேல்யூ, நாட் பாய்சன் ரேஷியோ, எம்மோட வேல்யூ. தென் இன்றது எக்ஸ் மாடுலஸ், அதை ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ரெண்டு வேல்யூ மட்டும் இது தேவை. சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் கெட் 149.2 ஜிகாபாஸ்கல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பல்க் மாடுலஸ்க்கான ஃபார்முலா வந்து எம்இ பை 3 × m-2. எம்மோட இந்த வேல்யூ 3.46 இ. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வில் கெட் திஸ் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ. வில் see in the next